தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தமிழ்நாடு அரசுக்கு தாவேக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். படகுகளில் தமிழக வெற்றிக் கழகம் என்று குறிப்பிட்டிருந்தால் மானியம் வழங்க மறுப்பதா என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லட்சுமணன் இணைந்திருக்கிறார். லட்சுமணன், இந்த குறிப்பாக தமிழக அரசுக்கு தாவேக தலைவர் கண்டனம் தெரிவித்திருக்கிறாரே, இதன் விவரத்தை நீங்க பதிவு பண்ணலாம். மீனவ நண்பர்கள் தங்களின் படத்தில் தமிழக வெற்றிக்கழகம் என்று குறிப்பிட்டிருந்தால் அவர்களுக்கு மானியம் வழங்க மறுப்பதா என்று எதாச்சிகார போக்கில் நடந்து கொள்ளும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான கபட நாடக திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் தான் தற்பொழுது இந்த பதிவினை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பதிவிட்டிருக்கிறார். திருநெல்வேலி மாவட்டம் கோடப்புலி மீனவ கிராமத்தைச் சேர்ந்த எங்கள் கழக தோழர்கள் தங்களின் வாழ்வாதாரத்தை விளங்கும் மீன்பிடிக்கும் தொழில்களான தங்களின் படகுகளை தமிழக வெற்றிக் கழகம் என்று பெயருடன் பயன்படுத்தி வந்துள்ளனர். தங்களின் படகுகளில் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரை எழுதியிருந்தால் அரசு சார்பில் வழங்கப்படக்கூடிய மானியத்தை வழங்க முடியாது என்று அரசாங்க ஊழியர்கள் படகுகளின் உரிமையாளர்களிடம் தெரிவித்துள்ளனர். இதுபோன்று எதர்ச்சிகரமான அராஜக ஆட்சியின் வாயிலாக தமிழக வெற்றிக் கழகம் முடக்க நினைத்தால் அது ஒருபோதும் நடக்காது எனவும், ஏற்கனவே மீனவ பெருமக்கள் தங்களின் வாழ்வாதாரத்திற்காக உயிரையும் துச்சமென நினைத்துதான் கடலுக்கு மீன்பிடிக்க செல்கிறார்கள். அப்படி செல்லுகையில் அவர்கள் இலங்கை அரசு பயங்கரவாதிகளால் பெரும் பாதிப்பிற்கு உள்ளாகின்றனர். கைது மற்றும் படகுகள் பறிமுதல் உள்ளிட்ட நடவடிக்கைகள் அவர்களின் வாழ்வாதாரமே கேள்விக்கு உள்ளாகி வருகிறது. மிக மோசமான சூழ்நிலையில் வாழ்ந்து வரும் மீனவர்களுக்கு முழு அளவில் பக்கபலமாக இருக்க வேண்டிய ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளின் கடமையாக கருதப்படுகிறது. எனவே இந்த மீனவர்களின் பிரச்சனைகள் நிரந்தரமாக தீர்வை நோக்கிய கச்சத்தீவு மீட்பது அல்லது அதை குத்தகைக்கு எடுப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறு பல்வேறு தரப்பில் இருந்தும் வலியுறுத்தப்பட்டு வருகின்றது. இது போதிலும் இது தொடர்பாக ஒன்றிய மற்றும் மாநில அரசுகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த நிலையில் அவர்கள் தங்கள் சொந்த ஊரிலேயே வாழ்ந்து அரசால் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்றும், மாநில அரசானது அவர்களை ஏதோ அவர்களுக்கு அரசுக்கும் தொடர்பில்லாதவர்களுக்கும் ஏதோ எதர்ச்சிகாரமாக அரசு பயங்கரவாதத்தோடு நடத்துவது வண்டியும் கண்டிக்கத்தக்கதாகவும் கூறப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் மீனவர்கள் தங்களின் படகுகளில் தமிழக வெற்றிக் கழகம் என்று எழுதியிருந்தால் அவர்களுக்கு மானியம் வழங்கக்கூடாது என்று அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டது யார் என்றும் தற்போது கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் படகுகளில் எழுதியுள்ள தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரை அழித்தால்தான் மானியம் வழங்கப்படும் என்ற மீனவர்களை மிரட்டும் திமுக அரசு அதே படகுகளில் திமுக என்ற பெயரையோ அல்லது திமுகவின் கொடியை பயன்படுத்துவர்கள் இவ்வாறு கூற முடியுமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மீனவர்களுக்காக வழங்கப்படும் மானியம் என்பது திமுகவின் பணம் அல்ல, பொதுமக்களும் அரசு செலுத்தும் வரிப்பணம் தான் என்றும் மீனவர்கள் பணம் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் மீனவர்கள் எத்தகைய கட்சியை சேர்ந்தவர்கள் இருந்தாலுமே அவர்களுக்கு அரசு விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லட்சுமணன்.